வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போது நாளைக்கு ஜூன் 5 அது வந்து வேர்ல்டு என்வாயர்ன்மென்ட் டே. உலக சுற்றுப்புறச் சூழல் நாள். உலகெங்கும் எல்லாம் கொண்டாடுறாங்க. நம்ம இந்திய நாட்டிலயும், தமிழ்நாட்டிலயும் அவங்க கொண்டாடிட்டு தான் வராங்க. பட் இதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நீலகிரியை பொறுத்தவரைக்கும், இந்த வேர்ல்டு என்வாயர்ன்மென்ட் டே இந்த வருஷத்தோட 40வது ஆண்டு ஆகுது. நம்ம நீலகிரியை காப்போம் இயக்கம், த சேவ் நீலகிரிஸ் கேம்பெயின், அதுவும் அந்த 85வது ஆண்டு தான் ஆரம்பித்தது. ஸோ அதுக்கும் வந்து இந்த ஆண்டோட 40 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அந்த நீலகிரி காப்போம் இயக்கம் வந்து இந்தியாவிலேயே ஒரு பழமையான ஒரு சுற்றுப்புறச் சூழல் இயக்கம். எவ்வளவோ செஞ்சுருக்குது, எவ்வளோ பண்ணியிருக்கிறோம். அது எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நிறையா தெரிய வேண்டியது இருக்குது. அதை விட முக்கியமானது என்னென்னா, இது 50 ஆண்டு கிடையாது. உண்மையிலேயே இந்த இயக்கம், இந்த வேர்ல்டு என்வாயர்ன்மெண்ட் டே, அதாவது சுற்றுப்புறச் சூழல் இயக்கம்ங்கிறது இந்த வருஷத்தோட 50வது ஆண்டு. அது நிறையா பேருக்கு தெரியாது. அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் நான். 1972 தான் முதல்ல வந்து ஐநா சபையின் மூலம் வந்து இந்த சுற்றுப்புறச் சூழல் பிரச்சனை வெளியில் வந்தது. அந்த யுஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்வாயர்மெண்ட் அப்படின்னு ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் நகரத்தில் நடந்தது. அப்போ தான் வந்து இந்த உலகமே ஒரு விழிப்பு உணர்ச்சி வந்தது. இந்த சுற்றுப்புறச் சூழல் வந்து இவ்வளோ ஒரு பாதிப்பு ஆகிருக்குது, இவ்வளோ அபாயம்லாம் இருக்குது அப்படின்னு. அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து எல்லா நாட்டு தலைவர்களும் போனாங்க. இந்திரா காந்தி அம்மையாரும் போனாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு பெரிய தாக்குதல் உண்டாச்சு. அந்த அம்மா வந்து அந்த கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்த பிறகு தான் ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு சின்னதுலேருந்தே இயற்கை, இந்த ஹிமாலயா அந்த வளர்ப்பு, அதெல்லாமே ஒரு இயற்கை மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து எனக்கு பிற்காலத்தில் வந்து அவங்க கூடயே இருந்த செக்ரட்டரி டாக்டர் பிசி அலெக்சாண்டரும் எனக்கு சொன்னார் இதை. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணுன்னும் போது அப்போ வந்து யாருக்கும் ஒரு இது இல்லை, என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடையாது. ஸோ அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க, 1975 முதல்ல மற்ற எல்லா நாடுகளுக்கும் முதல்ல அந்த இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃப்யூச்சராலஜி செல் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து இந்த சுற்றுப்புறச் சூழலுங்கிறது ஒரு ஃப்யூச்சராலஜி பிரச்சனையாக தான் இருந்தது. அதாவது அந்த கான்ஃபரன்ஸில் மெயினாக என்ன அந்த இது வந்ததுன்னா, இன்னும் சில நாட்களில் வந்து இந்த உலகத்துடைய இயற்கை பொருள்கள், அதாவது இந்த பெட்ரோலியம், இந்த இரும்பு, இந்த வளங்கள், இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் தீர்ந்து போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இந்த சுற்றுப்புறச் சூழல் இது ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து அந்த செல்லுக்கு பேர் வந்து ஃப்யூச்சராலஜி செல் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து டாக்டர் எஸ்சி சேத் அப்படின்ற ஒரு 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 விஞ்ஞானியை தான் இதாக போட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து அவர் வந்து இந்தியா முழுக்க போய் கல்லூரிகள்லேயும் பொதுவாக எல்லாம் அந்த ஐஐடி அவங்க எல்லாத்தையும் கேட்டு ஏதாவது நம்ம பண்ணலான்னும் போது யாருமே அதுக்கு அவங்க சம்மதிக்கலை. சொல்லப்போனால் ஐஐடியில் போய் அவங்க கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஏளனமாக பேசி, நாங்கள் அஸ்ட்ராலஜியெல்லாம் நாங்கள் இங்கே டீல் பண்ணுறதில்ல, இங்கே விஞ்ஞானம் தான் பார்க்குறோம், அதனால் வேறு எங்கேயா போங்கன்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அது எங்கேயும் கிடைக்காம தான் கடைசியில் வந்து இந்த சென்னையில் இருக்கிற அப்போ இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் டெக்னோ எக்கனாமிக் ஸ்டடீஸ் அது நடத்தி கொண்டு வந்தவர் டாக்டர் பி நடராஜன், என்னுடைய குரு. ஸோ அவர்கிட்ட வந்து தான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, அவர் வந்து ஒரு முற்போக்குவாதி, அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். சரி நம்ம பண்ணுவோன்னாரு. அங்கே எப்படி வந்து சேர்ந்தாருன்னா, அந்த டாக்டர் சேத்தோட மனைவி வந்து அவங்க பத்மா சேத்துன்னு சொல்லி, அவங்க வந்து இது அனந்த சயனம் ஐயங்கார் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் நம்ம சுதந்திர இந்தியாவுடைய முதல் லோக்சபாவோட ஸ்பீக்கர். ஸோ அந்த பழக்கத்தில் இங்கே வரும்போது, ஸோ அப்போ தான் நான் போய் அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுறேன் 75வது ஆண்டு. அப்போ தான் இந்த விஷயம் வந்துடுது. அப்போ அந்த சுற்றுப்புறச் சூழலுங்கிற வார்த்தையே முதல் வெளியில் வருது.
அப்போ வந்து அந்த டைமில் இந்த ஃபோக்கஸ் மாதம் வந்து ஃப்யூச்சராலஜி, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த இவருடைய முதல் இந்தியாவிலேயே நாங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில், அது நான் அதில் வந்து முழு அதில் எனக்கு பொறுப்பு இருந்தது. ஸோ ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றா நாங்கள் நடத்திட்டு வந்தோம். அப்போது அதில் தான் முதல்ல நடத்தினது தான் அண்ணா யூனிவர்சிட்டி, அப்போ அதுக்கு பேர் கிண்டி யூனிவர்சிட்டி, வாட்டர் 2018. அதாவது அப்போ அந்த 1975 நாங்கள் கணக்கு போட்டோம், 2000 ஆண்டில் இந்த தண்ணீரோட பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு 5 நாள் ஒர்க் ஷாப். அது வந்து பெரிய ஐநா சபையோட ஒரு இது அங்கத்தோட சேர்ந்து பண்ணோம். ரொம்ப பெரிய அளவில் நடந்தது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து இந்த பெஸ்டிசைடு 2080, 2000 நூற்றாண்டில் எப்படி இருக்கும் அது ஒன்று பண்ணோம். அப்புறம் தொடர்ந்து வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமானது ஹவுசிங். இந்த மாதிரி பல இதை வந்து நம்ம ஆரம்பத்தில் நாங்கள் தான் பண்ணது. அப்போ அதுக்கு வேறு இந்தியாவில் யாருமே அந்த அந்த இது பண்ணதும் கிடையாது, கேள்விப்படவும் கிடையாது. ஏன்னா அதுக்கு அடுத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஃபண்டிங் வருது. அதுக்கு இந்தியாவுக்கு எல்லாம் என்ஜிஓஸ், அவங்க இவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் அதில் சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் அது போயிட்டுருக்குது. பட் ஆரம்ப காலத்தில் இவங்க யாருக்குமே அது இல்லை. அதில் பண்ணது வந்து அந்த முதல் 10 ஆண்டுகள் அதில் வந்து பண்ணது வந்து இன்ஸ்டிடியூட் ஃபார் டெக்னோ எக்கனாமிக் ஸ்டடீஸும் டாக்டர் பி நடராஜன். அவருக்கு கீழே வந்து நான் தான் அது கோஆர்டினேட்டர் இருப்போம்.